ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன் நம்பர்லாம் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேன் நம்பர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் எந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பரை தான் அதில் என்ட்ரி பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ முன்னாடி சின்ன வயசில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கு கேன் நம்பரை அவங்களே சென்டர்லேருந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேன் நம்பர் உங்களுக்கு தெரியாது. அது எப்படி நான் எடுக்கிறது, என்னோடய கேன் நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஎன்இஜிஏ இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. வெப்சைட்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து யூசர் நேமு, பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை புதுசாக நியூ யூசர் அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இன்கம் எல்லாமே வரும், ஷோ ஆகும். இல்லை ஏதோ ஒன்றுக்குள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு இப்போ அதாவது ஏதோ ஒன்றுக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்களா, இப்போ கம்யூனிட்டி அப்ளை பண்ணுறீங்க, நேட்டிவிட்டி அப்ளை பண்ணுறீங்கன்னு சும்மா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கேன் நம்பராக இருந்தாலும் ஆதார் கார்டு கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இங்கே இதுலேயே ஆப்ஷன் காமிக்கும். மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரியாது, சப்போஸ் வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேன் நம்பர் கண்டிப்பாக ஷோ ஆகும். பாருங்கள், கேன் நம்பர் வந்துருச்சுங்களா? கேன் நம்பர் வந்துருச்சு. இதில் இருக்க கேன் நம்பரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரியல, இல்லை உங்கள்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இல்லை, இந்த மொபைல் நம்பரை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டிஎன்இஜேக்கு ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயில் ஐடி என்னென்னா TNESERVI helpdesk@tngov.in. இந்த மெயில் ஐடிக்கு இப்போ நான் காமிக்கிறேன்ல, ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்ல, அதே ஃபார்மேட்டில் வந்து மெயில் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா சப்ஜெக்டில் வந்து கரெக்ஷன் இன் கேன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ரெஸ்பெக்ட் மேடமில் என்ன கொடுக்குறீங்களோ அந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டு நேம் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க, கேன் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரு பண்ணிட்டு மொபைல் நம்பரில் இது மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் ஆன மொபைல் நம்பரை, அதாவது இப்போ உங்கள்கிட்ட இருக்க நான் மொபைல் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு ஆதார் கார்டு கண்டிப்பாக டாக்குமெண்ட்டு PDF ஃபார்மெட்டில் என்க்ளோஸ் பண்ணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா 2 to 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவில் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள்.